எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதன் தாங்க திமுகவுடைய அடையாளம். நீங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வீட்டுக்காரன், வேலைக்காரன், டிரைவர், தோட்டக்காரன் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புங்க. போகும்போது ஆளுக்கு 5000 10,000 காசை கொடுத்து அனுப்புங்க. ஏன்? அவன் ஊரில் போய் அவன் அரசியல் பண்ண போஸ்ட் அடித்து விட்டுட்டோம். நானே அந்த போஸ்டெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு 72 கட்சி நீக்கும்போது எனக்கு 12 வயசு. எங்கள் அண்ணன் திமுக வெறியன் திருப்பூரில். இப்போ திமுகவில் அப்போ எம்எல்ஏவாக இருந்தவர் துரைசாமி, மதிமுக அவைத்தலைவராக இருந்தார்ல, அவர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. எங்கள் அண்ணன் வார்டு செயலாளர். அவ்வளவு வெறி பிடிச்சவனாக இருப்பான் திமுக. அப்போது திமுக உடைஞ்சு அதிமுகவை மாறுது. அப்படி மாறுகிற பொழுது நீங்கள் முதல்ல அந்த கட்சிக்கு வந்தவங்க பூரா யாருன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் வந்தான். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் எம்ஜிஆராக மாறணும். இதுதான் பெரிய எழுச்சியாக மாறுச்சு. ஒரு போஸ்டர் லாரியில் விட்டானா அது ஒரு 100 கிலோமீட்டர் போச்சு. ஒரு போஸ்டர் பஸ்ஸில் விட்டானா அது 200 கிலோமீட்டராக போச்சு. எல்லோரும் போஸ்டர் அடித்து ஒட்ட ஆரம்பித்தான். எல்லோரும் திமுகவை எதுக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு தான் எம்ஜிஆரை தமிழக அரசியலிருந்து ஒழிக்கவோ ஒதுக்கவோ முடியாதுன்னு கருணாநிதி தெரிஞ்சுக்கிட்டார்.